இன்றைக்கு ஒரு சித்திரை புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு அப்படியெல்லாம் கரடி விடுகிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், தமிழர்கள் என்று சொல்லி சொன்னால் ஒரு கருப்பின மக்கள். அவர்கள் எண்ணெய் வழிந்தோடக்கூடிய மிகவும் ஒரு கருப்பான இன மக்கள். அவர்களேயும் இப்படி இந்த சுருள் முடி அப்படியெல்லாம் இருக்குமாம் என்று பேராசிரியர் காப்பா அறவாணன் தமிழர்களை குறித்து வடிவாக ஆராய்ந்தவர்கள் சியான் செல்லத்துறை போன்றவர்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார். அப்போ இன்றைக்கு நாளைக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் என்றெல்லாம் வருது. இந்த திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கத்தை எல்லாம் உருவாக்கியவர் தமிழர்கள். அவர்கள் கணியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய தமிழினத்தினுடைய ஒரு மிக அறிவார்ந்த சமூகம். அதை அவர்களை விட்டு விடுவோம். அப்போ இந்த அதாவது சித்திரை புத்தாண்டு அல்லது இந்த புத்தாண்டு என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று என்ன மாதிரி செய்கிறன்னு சொல்லி சொன்னால், சந்திரனின் அடிப்படையில், அதாவது சூரியனின் அடிப்படையில் இல்லை. தமிழர்கள் சூரியனின் அடிப்படையில் தான் நாள்கோள் நட்சத்திரம் எல்லாம் பார்த்து செய்யக்கூடிய கணியர்கள் என்ற ஒரு பரம்பரையினர். நானும் அந்த கணியர்கள் நொச்சிப்பு பொன்னுத்துறை என்ற சொல்லப்படக்கூடிய என்னுடைய பாட்டனார் வழி வந்த கணியர்களின் பரம்பரையில் வந்த ஒரு ஆக்கள் தான். அப்போ அதால் நாங்கள் அந்த நாள்கோள் நட்சத்திரம், மழை வாரது, வாடகை காற்று, இப்படியான பல்வேறு வானிலை அவதானியங்களை முன்பே பார்த்து சொல்லக்கூடிய ஒரு மனிதர்கள். அப்போ எங்களுடைய புத்தாண்டு என்றது அதாவது 365 கால் நாள் சில தற்பறைகளையும் கொண்ட ஒரு நுண்ணிய குறிப்பான வரக்கூடியது. அதனால தான் சில 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஜனவரி 15லும் 4 ஆண்டுகள் ஜனவரி 14லேயும் அதாவது ஆங்கிலம் என்று சொல்லக்கூடாது, கிரிகோரியன் நாட்காட்டியில் அப்படித்தான் வரும். கிரிகோரியன் என்று சொல்லி சொன்னால், கிரிகோரியன் என்ற அந்த பாப்பரசர் இருந்தவர். அவர் குறித்த அந்த நாட்காட்டி தான் இப்போ ஜேசு பிரான் பிறந்து 7 நாட்களுக்கு பிறகு தான் ஜனவரி 1ஆம் நாள் அதில் இருந்து பிறக்கக்கூடிய இதுதான் மக்களே. இது ஒரு துல்லியமான கணிப்பு. அவருடைய அந்த பின்பக்க விளைவுகளை நாங்கள் பார்ப்போம். அப்போ இந்த விஷயத்துக்கு இப்போ வருவோம். இப்போ பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், தமிழர்கள் மிகவும் கருப்பான மனிதர்கள். நான் உங்களுக்கே சொன்னேன், தமிழீழ தேசிய தலைவர்கள் கூடி இந்த தமிழ் ஈழ கொடி அதில் கருப்பு என்ற விஷயம் இடம்பெறணும் என்று சொல்லி சொன்னால், கருப்பு என்பது உறுதியை குறிக்கும் நிறம். மஞ்சள் என்பது நாங்கள் எங்களுடைய போராட்டத்தில் இருக்கக்கூடிய நீதியை குறிக்கும். சிவப்பு என்றது நாங்கள் ரத்தம் சிந்தி போராடக்கூடிய அந்த விஷயத்தை குறிக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த கருப்பு என்றது தமிழீழ தேசிய தலைவர் அவர்களும் விடையில் என்னன்னு சொல்லி சொன்னால், தமிழர்கள் காலங்காலமாக, தமிழினத்தினுடைய காலங்காலமாக அவர்கள் அப்படித்தான் வந்தவர்கள். இப்போ நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், இந்த வரலாற்றின் அடிப்படையில் அவர்களோடு ஏற்பட்ட அந்த தொடர்பு காரணமாகத்தான் எங்களுக்குள்ள ஒரு வெள்ளை இன ஒரு அடையாளம் வருது. அது கூர்ப்பின் அடிப்படையில் கூடி வரலாம். அதாவது ஒரு மனிதன் ஒரு வளமையாக வாழ்கிறத விட ஒரு செடி கொடிக்குள்ளேயோ அல்லது நிழல் அமைப்புக்குள்ளேயோ இருக்கும்போது கூடி வெள்ளையாக வரலாம். ஆனால் பெரும்பான்மையானது கலப்பின் அடிப்படையில் வந்திருக்கு. அதுவும் சேர நாட்டில், கேரள நாட்டில் தான் கூட நடந்திருக்குன்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லினோம். அப்போ இந்த வகையில் நாங்கள் ஆழமாக பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், தற்போது இருக்கக்கூடிய ஈரான் ஈராக் பகுதிகளில் இருக்கக்கூடிய அவர்கள் அங்கே பஞ்சம் பசி நிலவுனால அவையில் தாங்கள் வச்சிருக்கக்கூடிய ஆடு மாடுகளை மேய்ச்சி கொண்டு சைபர் கணவாய் ஊடாக கீழ் நோக்கி வரினம் தமிழர் தாயகத்துக்குள்ள வரினம் நாங்கள் கொஞ்சம் பரவாயில்லை என்னென்று சொல்லி சொன்னால், அவையில் தமிழ்நாட்டோடைய நின்றுட்டினா கடல் கடந்து தமிழீழத்துக்குள்ள வர இல்லை. ஆனாலும் அவர்களுடைய அந்த ஆதிக்கம் அங்கே வந்துட்டுது.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தமிழ்நாட்டில் ஆதிக்க சாதியாக வந்து இருக்கக்கூடியவர்கள் ஆரிய பிராமணர்கள் இப்போது இருக்கக்கூடிய ஈராக்கில் இருந்து வந்து இருக்கக்கூடிய ஆரிய பிராமணர். ஆனால் நம்மட இதில் வந்து தமிழீழத்தில் வந்து இந்த அதாவது பிராமணர்களாக இருக்கக்கூடியவர்கள், கோயிலில் வேலை செய்யக்கூடியவர்கள், கோயிலில் மந்திரம் ஓதக்கூடியவர்கள் வந்து இந்த வெள்ளாள சாதியினருடைய கூலி வேலைக்கு நிற்கக்கூடிய ஆட்களாக தான் இருப்பினம். அப்போ அதை வந்து பல தமிழ்நாட்டு ஆய்வாளர்கள் கூடி இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்கிறது இல்லை. அவைகளுக்கு இந்த விளக்கம் கூடி அவைகளுக்கு தெரிவதில்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் ஈழத்தில் வந்து நிலைமை வேறு, தமிழ்நாட்டில் நிலைமை வேறு. ஆனால் இப்போது வந்து ஆரிய பிராமணர்கள் வந்து பல ஊடகங்களை கைப்பற்றி நம்மை எல்லாம் ஆண்டு கொண்டு வந்தார்கள், நம்மை மூளைச்சிலை செய்து வந்தார். இப்போ வந்து பல சமூக வலைத்தளங்கள் வந்து நம்மளை வந்து அதை விடுபட வச்சிருக்குது. அந்த வகையில் மக்களை நாங்கள் வந்து இப்போ நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னென்று சொல்லி சொன்னால், அந்த பொருள் என்னென்று சொல்லி சொன்னால், நான் இன்றைக்கோ நாளைக்கோ நாங்கள் கொண்டாடுறது தமிழ் புத்தாண்டா. அது வந்து விடுதலை புலிகளும் தமிழ்நாடு அரசும் வந்து ஏற்றுக்கொண்டபடி அது வந்து தமிழர்களுடைய புத்தாண்டு வந்து ஜனவரி 14ஆம் நாள் சூரியன் வந்து வடதிசையை நோக்கி பயணம் செய்யும் நாள். அதுதான் ஜனவரி 14 அல்லது 15 இந்த பொங்கல் திருநாள். 3 முப்பெரும் திருவிழாக்கள் நடக்கக்கூடிய நாள். திருவள்ளுவர் பிறந்த நாள், நம்முடைய பொங்கல் திருநாள், தமிழர்களுடைய புத்தாண்டு, அதுதான் அந்த நாள். ஆனால் மன்னன் போன்ற தமிழறிஞர்கள் எல்லாம் வந்து அவர் இப்போ இருக்கக்கூடிய ஒரு தமிழ் அறிஞர் வந்து அவர் சொல்கிறார் வந்து இந்திர விழா இந்த இதுகளெல்லாம் வந்து சித்திரையில் தொடங்கி இருக்குது. அப்போ சித்திரை புத்தாண்டும் வந்து தமிழர்களுடைய திருநாளாக தான் இருக்கலாம்ன்ற மாதிரி எல்லாம் சொல்கிறார். ஆனால் வந்து இந்த பிரபவ விபவ இப்படியான இந்த ஆண்டு தொடக்கம் வந்து எப்படி வருதுன்னு சொல்லி சொன்னால் பாட்டு ஒரு மோசமான ஒரு பாலியல் ஒரு கலவையால் வருது. என்ன மாதிரின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு சொல்லப்படுகின்ற கூற்று வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னால், நாரத முனிவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்டாராம், நீதான் எல்லா பெண்களோடையும் புணர்ற, நான் புணர முடியாதாண்டா. அப்போ கிருஷ்ணன் சொன்னானா, கண்ணன் சொன்னானாம், நீ போய் பார் அந்த பெண்களோட நான் இல்லைன்னு சொன்னால் புணர்ன்னு சொல்லி சொன்னோன்னே இவர் 60 வீடுகளுக்கும் போய் பார்த்தாரா. 60 வீடுகள்லையும் கண்ணன் இருந்தானா. அப்போ அதனால் இவரோட புணர முடியாதான். அப்போ கண்ணனோட புணர்ந்தது தான் இந்த 60 ஆண்டு பிரபவ விபவ அப்படியான இந்த ஆண்டு முறை. இதில் வந்து இந்த ஆண்டு பிறந்திருக்கா என்ன விசுவசுவா குசு அண்டா. இது என்ன விசுவசுவா விசுவ ரோமன்று சொல்லி சொன்னால் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வரக்கூடிய இந்த ஆண்டுக்கு வந்து தமிழ் பேரே இல்லை. அப்போ இது எப்படி தமிழாக இருக்க முடியும்? அன்புக்குரிய நண்பர் மன்னன் வந்து இதையும் வந்து கருத்தில் எடுக்கணும். அப்போ நாங்கள் வந்து ஒரு மொழி வழி மூத்த மொழி வழி தேசிய இனம். இந்தியாவிலேயே கிடைக்கக்கூடிய 1,00,000 கல்வெட்டுக்களில் 75,000 அதாவது 4இல் 3 கல்வெட்டுக்கள் வந்து தமிழில் எழுந்தவை, தமிழ் மன்னர்களால் எழுதப்பட்டவை. அப்போ எங்களுக்கு ஒரு முழு வரலாறு இருக்கிறது. நாங்கள் ஒரு முழு தேசிய இனம், அதாவது உலகின் மூத்த குடி. நாங்கள் வந்து உலகின் மூத்த குடி. அப்போ எங்களுக்கான வரலாறு வந்து ஒன்று உயர்ந்தது மக்களே. அதனால் வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொன்மை வந்து மிகவும் முக்கியமானது. அதனால் நாங்கள் எங்களுடைய நிறத்தையும் எங்களுடைய மொழியையும் எங்களுடைய பண்பாட்டையும் எங்களுடைய வெளிப்படையான நாகரிகத்தையும் வந்து நாங்கள் தற்காத்து கொள்வது மிகவும் அவசியம். அதே நேரம் அதை எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு கடத்துறதும் வந்து மிகவும் முக்கியம். அன்பு உறவுகளே, வாழ்தனின் இது நாமார்க்கும் கூடியெல்லாம் நம்மனை அஞ்சோம். ஒரு காலத்தில் இந்த உலகை மீண்டும் நாங்கள் ஆள்வோம். நன்றி, வணக்கம்.